உனக்கும் ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க கைவரந்தா கூத்து நல்லா நடக்கும் ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க கைவரந்தா கூத்து நல்லா நடக்கும் அத்த மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு அப்பா மரே அம்மா மரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கும் ஐயா மரே அத்தா மரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஆசி கிடைக்குதோ இல்லையோ நேரத்துக்கு நடிகர்களுக்கு டீ கிடைச்சா போதும் நன்றி வணக்கம் மைத்த புடுங்கு இவங்க ஊரா உள்ளூருக்காரங்க நீங்க எந்த ஊர் சவராஜாவா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களா இங்கே உட்காந்துருக்கேன் என்ன கூட்டத்தில் வந்து சேர் நன்றி அருமையான ஒரு கூட்டமே வரலையாடா பிரேமு நாடகம் நோட்டிச்ச கடையில் ஓட்டியா இல்லை வீட்டு இடையில ஓட்டியாடா கூட்டமே வரலையே அப்போ அழிச்சு கழிச்சு சாப்பிட்டு வந்து ஆரம்பமா மைக் செட்டு நல்லா இருக்கு எப்போ கலட்டுவே காலையில் கலட்டிடுவியா இப்போ லாங்கில் இருக்க குழாயெல்லாம் கலட்டு சின்ன பிள்ளைலாம் தூங்கட்டும் வாலிம வைங்க ப்ரோ ஹலோ அந்த அண்ணே நல்லா உட்காரு கருது வண்டி ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கேன் என்ன நல்லா உட்காருங்க ப்ரோ நல்லா வாடா ஜாமிய கள்ளப்பருப்பு அதில் ஊருக்கு வந்துறியா மண்ணெண்ணெய் ஊற்றி விற்கிற இந்த காஜெலாம் உனக்கு லெவிக்குமாக்கும் கள்ளப்பருப்பு ஊற்றுறதுல எனக்கு 350 ரூபா வந்துடும் இல்லைன்னா காஜு வட்டி போட்டுருவேன் ஹலோ எக்கோ இருக்கா இருந்தால் ஒரு பதறாமல் ஒரு 300 கிராம் வை ஹலோ இங்கே டேய் ஹலோ அன்னை தந்தை ஆளாத பருப்பு வேகாதடா அன்னை தந்தை தான் வணங்கி ஆவண்ணா கருப்பியாபுரம் அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி கருப்பியாபுரம் கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு அரசடி கருப்பசாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அரசடி கருப்பசாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அரசடி கிராமத்திலே குங்கும பொட்டழகி நம்ம அரசடி குங்கும பொட்டழகி கொடு கருப்பியாபுரம் அருமை சபையோர் வணங்கி கருப்பியாபுரம் கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு அரசடி கருப்பசாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு கருப்பசாமி குடியிருக்காரு குங்கும பொட்டழகி ஏலோ ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ அல்லாக்கு சொல்லி வச்சா அரசடி கருப்பசாமி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமா கிடைச்சது என் கட்டழகி தரிசனமா கிடைச்சது ஆவீர் மாமா கேக்குதா தரிசனமா கிடைச்சது என் கட்டழகி நமக்கு கருப்பியாபுரம் கிராமம் ஏலோ ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலமா ஏலேலோ சரட்டு வண்டி ஓட்டி அமுள்ள ஆதி கிழமை வளர்த்த
ஓட்டி நமக்காரி மாடு ரெண்டு ஓட்டிய சாரட்டு வண்டி ஓட்டி சாரட்டு வண்டி ஓட்டி ஆடுவாங்க போறாங்க தலைய குலுக்கி ஆடையில மணி மாடு ஊட்டி ரெண்டு சனங்க மணி மாடு ஊட்டி இதுக்கான் கிளம்புறோம் அதுதான் இதுக்கான் கிளம்புறோம் காடபுரா ரெண்டு நிக்க அந்த காட புறா கலந்துடனே நம்ம என்ன வாரம்னு யாருக்குமே புரியப்படாது. நமக்கே புரியல. பூரா கிறுக்காத்தையும் போனேன் என் நாடகம் பார்க்க வந்தான். அண்ணே 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 அண்ணா ஒன்றும் புரியாதுடா. எப்படி புரியும்? எனக்கே புரியலடா முண்டை. உனக்கு அப்புறம் புரியும். மை செட்டு உண்மையிலே ஆர்கேஎஸ் ரேடியோஸ் ஆணையோர் வாழ்த்துக்கள். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான்னு பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து வண்டியில் பெட்ரோல் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்காமல் 150 வந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற உறவுகளே, வரும்போது கணேஷ் வேலை கிடைக்காமல் அடுத்தவன் ஜட்டியை பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளே, ஒரு போட்டுக்கு தான் என்று கெஞ்சக்கூடிய உறவுகளே, மற்றும் கடை அடைக்கிறதுக்குள்ளே ஒரு கோட்டரிலே கட்டிங்க போட்டு விட்டு இன்னொரு கட்டிங்க்கு கப்பு கிடைக்காமல் பாதி நேரம் வாட்டர் கேனை அறுத்து பக்கத்து வீட்டு பொம்பளைகள் காலையிலே வாசத்தொலிக்க வைக்கக்கூடிய தண்ணியை மோந்து அதை கலந்து குடிச்சு விட்டு சைடிஸ் இல்லை என்று கம்புக்கூட்டையை மோந்து வாக்கும் உறவுகளே, நம்ம விரிச்ச வாயில ஊர் சக்காலத்தி மகபுரம் உட்காந்துட்டாலே என்று மனதுக்குள்ளே 50 தீச்சட்டியை வளர்த்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, இந்த நாடகத்தை பார்த்து விட்டு காலையிலே தூக்க வருது என்று சொல்லி லீவ் போடலாம் என்று வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். சோழி முடிஞ்சு. யாரா இறைவா இறைவான்றேன்? சரி, அங்கே உட்காராத, எங்கன்னு படுக்கிறியா? கொசுவத்தி பொருதி விடுறேன். அப்போ நடிகர்களுக்கு பொன்னாடாது போத்தணுமா? வாங்க போ. நீங்கள் வாடகை தூங்க போயிட்டீங்கன்னா நாங்கள் துண்டு கிடைக்காம முண்டமாக குளிக்கணும். எப்படி கலாச்சாரம் பத்தியா? எதுவுமே கேட்கல. தாய் மன்னி வன்கம். அவன் எழுத்து பேசுறான் நொப்ப முட்டை. இங்கே பப்புனாக நடிக்கும் எம்கேஆர் இறைவா அன்பாலயத்தின் உரிமையாளருமான தெரிஞ்சா சொல்லு. பிரச்சனை பயமேனே இறைவா அன்பாலயமான வச்சிருக்கு. என்னை எதுவுமே சொல்லுவான கோமாளி பப்புன்னு எம்கேஆர்னு சொல்றான். கடுப்புல ஒன்னே தூக்கிட்டே வேர்க்கல்ல மயிர்மேனே இங்கிட்டு வா. ஊருக்கு உன்னை நான் தான் கூட்டு வரேன். என்னை மதிக்கவே மாட்டேற. கேமராவில் வச்சு விட்டு போ போ. நீ வாங்க போ. இங்கே பப்புனாக நடிக்க முடியாது அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராம சார்பு பொன்னாடை போட்டுப்படுகிறது. இங்கே வள்ளியாக 6 மணி வசதி கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு ஆவண்ணா கருப்பியாவரம் கிராமத்தார் சார்பாக நான் சொல்றதுக்குள்ள பொசுக்கு பொசுக்குன்னு போடுறீங்கள என்ன? அவர் மிருதங்கம் சந்திரன் போட்டாச்சுல ஆல்ரவுண்டு ஏகே அருள் பாப்பா மாட்டு வண்டியில் உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பேன் போடு. அப்போ ஐயா ஓடுங்க. நீல கண்டேன் வாழைப்பழமே அழிகிறேன். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பாசத்துக்குரிய ராஜநடிகர் BS ராஜ் ஆவணா கருப்பியாவரம் சார்பாக பொன்னாடை பற்றி வந்துட்டாருங்க. கோடாங்கி முருகன் ஐயா. கோடாங்கி பாசத்துக்குரிய முருகன் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா நமக்காக ஒரு ஊருக்கு போயிட்டு ரொம்ப நன்றி கோடாங்கி ஐயா. ஒரு நிமிஷம் என்ன 2 நிமிஷம் பேசுங்க. நான் உனக்கு வந்துட்டு வரேன். எங்கள் அப்பா மாதிரி இருப்பாரா முருகா? 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரியே. எங்கள் அப்பா அப்படித்தான் இருப்பார். சரி காலையில் காசு கிடைக்காது ஓட்டு விட வரதே மெயின்.
ஆனையூர் தாய் கிராமத்திலிருந்து வருகை இருந்திருக்கும் வெள்ளிராம எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு கரிப்பாறை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். காவல்துறை ஐயா காவல்துறை வந்திருக்காங்களா கூப்பிடணும். அடுத்து காவல்துறை அதிகாரி எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். பயர்மேன் எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஆமா, ஒரு டியூப் லைட் எரியல. ரேடியோ செட் உரிமையாளர் எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சுத்தமா கேட்கல. வா வா வா. இப்பொழுது கரிப்பாவரம் கிராமத்தின் சார்பாக ஆணையர் கிராம மரியாதை செய்யப்படுகிறது. எனக்கு மரியாதை செய்த பனங்காடி கிராமத்தாரர்களுக்கு நன்றி. வணக்கம். காவல்துறை அதிகாரி எங்க இருந்தாலும் விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நான் வச்சதா போட்டா காலையில 300 400 சேர்த்து வாங்கலாம்ட்டு நல்லா பொழைச்சிக்கிறோப்பா. அப்பு 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 மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, கூடல்புதூர் காவல்துறை அதிகாரி வாங்க. இபி வாங்களேன். ஏப்போ ஓடிக்கிட்டே இருக்கிய காலில் சிலந்தியா? இபிக்கு போடணும். நாளை பண்ண வயரை அத்துப்பிட்டானே எதில் போய் ஏறுவேன்? இபி இந்த வேர்க்கலைக்காரனுக்கு ஒன்று போடு. அவன் பாட்டை குருண மரத்தை கழிச்சு வச்சுட்டானா கேஸ் ஆகி போவான். அவன் பெரிய ரோக்கர் எங்கள் அண்ணே. யூடியூப் தம்பி, யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களும் குறிவினந்த என் தம்பி பாண்டி அவர் சார்பாக யார் வந்திருக்கா? அடே சூப்பர் ஸ்டார் விஜய் அண்ணே, சண்முக சுந்தரம் அஸ்டன் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம் வாங்க. நேற்று ஏன் வீட்டு படம் எழுதல? வந்துட்டான்டா சிங்கம். வாடா. அவன் தான் முருகனுடைய உதவியாளர். என்ன பண்ண காத்திருக்காங்களோ 2 மணிக்கு மேலே உன்னை அரைவேன் ஓடிடு. யூடியூப் 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 எடுத்துக்கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் அவருடைய உதவியாளர் என் அன்பு தம்பி பாலமேடு சி சண்முக சுந்தரம். கலையன் தலைவன் நடைய தனிதாண்டா. 8 பட்டி சீமையெல்லாம் இவன் கட்டி காக்க வீர மகன். அதுக்கு நீர்மலை அடி அடி போடா. சண்முக சுந்தரம் இங்கே வாப்பா. என் சிங்கத்தை கிரிச்சு 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 கிரிச்சு. எல்லாரும் இந்த கருப்பியாவரம் கிராமத்தார்களுக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லு. கருப்பியாவரம் கிராமத்திற்கு நன்றி. போ முண்டை அங்கே போ. உன்னை அரையிறேன் கருப்பொழிப்பா. இங்கே வந்திருக்கின்ற பாலமேடு எங்கள் அண்ணே விஜி, பாலமேட்டிலிருந்து வருகிறது அந்த அத்தனை என் உறவுக்கு கோடான கோடி நன்றி. தம்பி சி சண்முக சுந்தரம் பாலமேட்டில் பாவம் இந்த கடை வச்சிருக்கேன். என்ன கடைடா? சிக்கன் கடை. நீயே பிராலு கோழி மாதிரி தான் இருக்காக்கிட்டு போ. கலை கறி கிடைக்கணும். உங்கள் அப்பா ஒன்றே ஒரு நாளைக்கு வெட்டிடுறாமாங்கிட்டு போடா. பொழைச்சிக்கன் கடை அப்பனை பையனை 2 பேரும் பாருமே ஒரே சட்டியை 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அவங்க அப்பா பாரு சிச்சுக்க பொன்னடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம்ல இப்போ இந்த மேடைக்கு வந்துட்டு மழை வந்துருச்சு. பிரேம் உண்மையிலே சிறு வயதாக இருந்தாலும் பெரியவங்கள் சொல்லை கேட்டு அழகாக பண்ணி கொண்டிருக்கின்ற என் நண்பன் என் தம்பி பிரேம். வாழ்த்துக்கள் பிரேம். எங்கள் அப்புவோட வந்தார். நாடக மூத்த கலைஞர் எங்கள் அப்பு பெரிய ராஜ நடிகர் ராஜு அப்பு வந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. கருப்பியாவரம் கிராமத்தில் இந்த கருப்பனுடைய ஆலயத்தில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற முக்கியஸ்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பு உங்களுடைய கஷ்டம் நான் அறிவேன். ஏன்னா இந்த வாரு யாரா கலையரச மாதிரி யாரு யாரு வாங்க 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 சார். ஒரு 2 பேருக்கு செய்வனை வைக்கணும். இங்கே உட்காந்து மருதமணிக்கு வை தாயில் கடக்க கடக்கணும் உதய. நான் பயந்து உடனடா. ஒரு கிராமத்திலே எல்லாரும் அமைதியாக பாடத்தை கவனிங்க. ஒரு கிராமத்திலே ஒரு திருவிழா நடத்தும் போது இங்கே எங்கள் மாமா வந்திருக்கார். பெரிய நாரதர் பேச்சாளர் ஆவியூர் அத்தான் கார்த்தி அத்தானுக்கு தான் தெரியும். அவங்கெல்லாம் பெரிய குடும்பத்துக்காரங்க. ஒரு விழா நடத்துறது அப்போ இந்த முக்கியஸ்தர்களை எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கூட்டம் போட்டு நேற்று போய் எந்திரிச்சு கேட்பேன் டீ செலவு என்ன 2000 எழுதி வச்சுருக்கேன்டுவேன். ஆனால் அவங்களுடைய கஷ்டம் யாருக்குமே தெரியாது. தொடர்ந்து உங்கள் பணி சிறக்கட்டும். ஆவண்ணா கருப்பியாவரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்ல கேட்டு அத்தனை இளைஞர்களும் சந்ததிகளும் நீங்கள் 100 ஆண்டு காலம் கருப்பனுடைய அருளோடு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். இப்போத்தான் நாடகத்தை ஆரம்பிக்க போகிறேன். நல்லா சார்பு வை
இல்லைன்னா என்னைய நோத்தாங்கம்மான்னு வை வந்ததுக்கு நான் போகிறேன். சார் போய் ஏத்து பங்காளி அப்படி இருக்கணும். வாய் ஏத்து பேசுகிறா தூய்மையை குடிக்குமானே. ஏத்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன இது எப்படி தெரியுமா தெரியுது? ஒரு ஊரில் நல்லா போத 5 பேர் கோமாளி வந்துட்டேன்ட்டேன். அவங்க திருப்பி வந்துட்டு போ, கூத்தியில் ஆட வந்துட்டேன். ஆடத்தானே வந்திருக்க, அரசியல்லாம் தெரியாது, தெரிஞ்சா என்ன எம்எல்ஏக்கு நிற்க போறியா, கொள்ளி அடிப்பர் அடிக்கட்டும், ஏன் போலீஸில் காட்டி கொடுக்க போறியா, எல்லாத்தையும் எடுத்து பேசினேன். அப்போ அந்த நாடகம் நக்குன மாதிரியா இருக்கும். தயவு செய்து சொல்கிறேன், ஏன் பப்புன்னு வந்து உங்களை திட்டுறதுக்கு நாங்கள் வரல, உங்களை சிரிக்க வேறு நோக்காமட்டேன் சிரிக்க வைக்கிறதுக்கே வந்திருக்கான். நாங்கள் எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களை மகிழ்ச்சி கடையில் ஆற்றுவதற்குத்தான் இந்த நாடகம். ஒவ்வொரு ஊரில் ஏன் நாடகம் போடுறேன்னா எத்தனை நிகழ்ச்சி இருக்குது. ஆடம்பால் இருக்குது, கராட்டா இருக்குது, குச்சிப்புடி, கடாம்புடாம், ஜண்டா கண்டா எல்லாமே இருக்குது. ஆனால் அத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஏன் நாடகத்தை வைக்கிறாங்கன்னா நாடக நடிகை தான் கம்மியான தொகையை நடிப்பாங்க. உண்மை அதே. ஒரு ஆடலும் பாடலும் 3 மணி நேரம் தான். 3 மணி நேரமா 2 மணி நேரமா 3 மணி நேரம் வந்து ஒரு ஜட்டி ஒரு பாடியோட ஆடுனா 3.5 லட்சம். நாங்கள் விடிய விடிய கிய்யா கிய்யான்னு கத்துறோம். 47 தாண்டலையாடா. ஏன்னா ஜோசியர் சொன்னார், எவ்வளோ தூரத்துக்கு நாடக கலையில் ஒவ்வொரு நடிகரும் பேர் வாங்கினாலும் ராதாகிருஷ்ணா நீ தலகாலம் நின்றாலும் வலது பக்கம் ஜனியை உட்காந்துருப்பேன்டார். இந்த உட்காந்துருக்கேன். எந்த ஊர்லையாவது பெட்டிக்காரன் அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்போ ராஜப்பு உங்கள் காலத்தில் பெட்டிக்காரர் எப்படி இருப்பார்? வயல்சேரி மூக்கே ஐயா எல்லாம் அப்படி பம்பை வச்சு ஆவி ரத்தேன் உங்களுக்கு தெரியுமில்ல, பட்டையை போட்டு சிப்பாவை போட்டு வெத்தலையை போட்டுக்கிட்டு ஒரு செம்பு வச்சுக்கிடுவா துப்புறதுக்கு. இவன் பெட்டிக்காரன் பாரு, மாடு தவனில் பிளாச்சோலை வைக்கிற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. தலையை குளிக்க ஆடையில் எப்படி ஆடுறேன் பாரு, காக்கடா. அடுத்து பிரேம வாப்பா, வா வா. என்னடா ஜவுளிக்கல்ல இருந்து அழிச்சு வந்துட்டியா? வாடா என் தம்பி, என் தம்பி தான். என்னை இந்த பகுதியில் நிறையா ஊருக்கு அறிமுகப்படுத்தினது இந்த தம்பி தான். வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி தம்பி. என் மேலே உள்ள அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் இந்த அண்ணே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ ஏதாவது 1000 ரூபா செஞ்சு விட்டு போடா. பெட்ரோல் விலை ஏறி போச்சுடா, வண்டி மைலேஜ் கொடுக்கலடா, டிரைவர் வேற வண்டியில் எப்படி கிடக்காண்டா. என்ன ஜனகர மனைக்கு வந்தியா? விஎஸ் ராஜபரிப்பா சார்பாக கிராமத் தலைவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எங்கள் அப்போ ராஜநடிகர் வாங்க. கருப்பியாபுரத்தை சேர்ந்த பெரியவங்கள்லாம் இங்கே வாங்க. கருசாமி கோயில் பூசாரி அவர்களுக்கும் மந்தையம்மன் கோயில் பூசாரி அவர்களுக்கும் விஎஸ் ராஜபரிப்பா சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. வாங்க. பாபா தியாரே உட்டாண்ட நீ வரம் காட்டினா விட மாட்டேன். சாவச்சா ஜக்கு ஜைதா பேட்ட கொக்கு, சாவச்சா ஜக்கு ஜைதா பேட்ட கொக்கு. பாபா தியாரே உட்டாண்ட நீ வரம் காட்டினா விட மாட்டேன். இந்த வெள்ள மண்டை எங்கனே பார்த்துருக்கேனே, கச்சேரி பாடகரா பார்த்துருக்கேனே அந்த புரோவை. குலப்பாண்டி பங்காளி, வா பங்காளி. உள்ள பொம்பளை இருக்கு, பார்த்துட்டு போறியா? உட்கார் உட்கார், 7ஆம் நம்பர்லேயே உட்கார். அண்ணே விமானம் பறக்குதுண்ணே. ஏய் பிளேட்டு போதுடா. ஹலோ ஹலோ. ஏய் நீ அவன் நல்லாத்தான் இருக்கு இன்னும். அண்ணே அண்ணே அண்ணே, ஹலோ அண்ணே அண்ணே அண்ணே. நான் வரும்போதே ஒருத்தர் வெளியே இருந்துட்டு எந்திரிச்சேன், அதை பார்த்துக்கிட்டேன். அப்போ நேரம் நான் பிடுங்குற மாதிரி தான் இருக்கும். வெளியே இருந்து எந்திரிச்சேன், பார்த்துக்கிட்டேன். அதே நேரம் சரியில்லை. ஹலோ பங்காளி, நல்லா இருக்குது பங்காளி. உங்கள் செட்டு வந்து உலகம் பூரா பார்ப்பாங்க. நீங்கள் வாட்டுக்க நல்ல செட்டை நோண்டி நீங்களே கிடக்குறீங்க பங்காளி. இன்னும் நீ நோண்டினா மணிக்கட்டோடு ஒடிச்சு போடுங்க, தூய்மை குடிக்க மாட்டேன். ஒழுக்க மாடு அப்படியே நல்லா இருக்கு. உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. உன் ஜெட்டு எப்படி பேர் வாங்கினது, உன் ஜெட்டில் எத்தனை நாள் நான் ஆட ஆடி இருக்கேன் சொல்ல முடியுமா? எம்பது நாடு ஆடி இருக்கேன். அப்போ வீம்புக்குன்னு நீ ஏன் பண்ணிக்கிட்டே இருக்க? இடம்பூரில் ஏவல் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அமைக்கணும். இனிமேலும் வந்து ஸ்பீக்கர் பெட்டி வந்து கருப்பு பெயிண்ட் அடிக்காத, நமக்கு ராசி இல்லை. புளு நீ வாடா, நீ ஏன்டா அங்கே நிற்கிற? மூங்கிக்க ஊன்ற மாதிரி இங்கே வாடா. வர சொல்லு பெரிய போல. முடிஞ்சா கீழே வாங்கிட்டாங்களா? ரேஷன் கடையில் வந்து பதியணும்ப்பா. அங்கனே சேலையை வாங்கிட்டு போனீங்கன்னா சேலை வெட்டியா என்ன தான் ஒரு சாங்கு பாடிக்கிறோம்டா. இந்த இன்னர் பாக்ஸை நல்லா இழிச்சு வை. இப்படி இப்படி ஏன் பக்கம் திருப்புங்க. இங்கே வாவேன். ஓ மைசெட்டை பேரேற்றி விடத்தான் எம்கேஆர் வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும்.
ஹலோ ஆஃப் பண்ணிட்டு எவனாவது திருப்போனா சத்தம் வரலையா அதில் வாலி மொய் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் பம்பா நதிக்கர ஊரு அந்த பட்டணத்து முன்னே வந்த நேரோ பம்பா நதிக்கர ஓரம் பனங்காடி கோடாங்கி வந்த நேரம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் மாலைகளை நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறாயப்போ நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா பிறந்தவன் வாரம் அந்த சிவனுடைய மகனை பார்க்க போறோம் ஐயப்பா அந்த சிவனோட மகனை பார்க்க போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பாலமேடு மலை ராலி மலை பிறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ராலி மலை பிறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ஏ ராலி மலை ஏ பிரான் மலை ஏ தொட்டி மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா எல்லாரும் அப்படியே ஐயப்பன சரணம் ஐயப்பா சொல்லுங்க சாமியே சரணம் ஐயப்பா சொல்லாத ஆளு கூட எந்திரிச்சு வீட்டுக்கு போ சொல்லணும் ஏன்னா ஐயப்பன் முருகன் எல்லாமே வந்து துடியான தெய்வம் ஏன் துடியான தெய்வம் அந்த ரெண்டு சாமி தான் முருகன் ஐயப்பன் தான் நம்மளை கட்டிங்க அடிக்கிறத ஒரு மாதத்துக்கு நிப்பாட்டி வைக்கிற சாமி அப்போ நான் பப்புன் போட்டு வந்தது உங்களை சிரிக்க வைக்க அல்ல சிந்திக்க வைக்க வந்துட்டாண்டா சி சண்முக சுந்தரம் தலைய குளிக்க ஆடையில் இந்த ஆடிட்டேன் வாடா சண்முக சுந்தரம் வாடா வாடா தூக்க வரிச்சல் நடக்கிறானா இல்லை வெதரில் எது எறும்பு கடிச்சு விடுச்சா என்ன வாடா உங்கள் அப்பா ஏய் விடுறாப்பிலையா விஜய் என்ன எதுவும் காசு எது கொடுத்து விடுச்சா பாலமேடு என் அன்பு அண்ணன் பாலமேடு அப்படின்னு சொன்னாலே ஒரு வீரன் நிறைந்த பூமி இன்னைக்கு தமிழனுடைய வீர விளையாட்டை பறைசாட்டு வகையிலே 2 கிராமம் ஒன்று அலங்காநல்லூர் இன்னொன்று பாலமேட்டிலேருந்து வருகை தந்த என் உயிர் தான் அதுக நல்லா இருக்கணும் பாலமேடு விஜய் அண்ணன் சண்முக சுந்தரம் சின்னத்துறை சிப்பத்துறை அன்பாலயத்துக்காக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக அம்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி டேய் அப்புறம் டான்ஸ் வரும்போது கட்டி பிடிக்கிறியா சீ இல்லை உன் பேர் சி கட்டி பிடிச்சிட்டு எச்சி எடுத்துட்டு தொப்புல வச்சா சரியா போவோம் போ அள்ளிட்டான நான் அலறு கோயில் குட்டியாட மாதிரி என் தம்பி தான் ஒருத்தனை நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது பழிக்குமா உன் உடம்பு அடுத்த வட்டம் குறைஞ்சிரும்டா உடம்பை குறைக்கணும் இல்லாட்டா பொண்டாட்டி கட்டி மொத்தா சாம்பிராணி ஓடு உடம்பை குறைச்சிரு ஓடிடு ஆனால் இவெல்லாம் தின்னுட்டு வேண்டான ஓடி தாண்ட முடியாது அம்பளி பெருமைப்படுத்திய விஜி மற்றும் அவருடைய உறவுகள் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது பாலமேட்டு கிராமம் அன்னைக்கெல்லாம் திண்டுக்கலுக்கு அங்கிட்டு ஒட்டச்சத்திரமா அங்கே நாடகத்துக்கு ஒன்று யார் வர சொன்னேன் அவ்வளோ தூரம்லாம் வராதுண்ணே இந்த மாதிரி ஆவண்ணா கருப்பியாவரம் போன்ற உள்ள நல்ல கிராமங்கள் நல்லா ரசிக்கக்கூடிய ஊருக்கு வா அப்போ தான் நடிகை நல்லா தொழில் பண்ண முடியும் அங்கிட்டலாம் நாடகம் என்னன்னே தெரியல கலையரங்க மட்டும் 22 அடி இங்கே நிற்கிறேன் ஆளு ஊரம் தான் இப்படி பார்த்தா அந்த நாடகம் எவ்வளோ நேரம் பார்ப்போம் முருகனே யூடியூப் எடுக்க முடியலையே கேமராவில் எவ்வளோ நேரம் அண்ணாந்து பார்க்கணும் அந்த மேடை அமைப்பு இது கூட உயரமான மேடை தான் அடுத்த வருஷம் கீழே போடுங்க கராட்டம் மாதிரி ஆடிட்டு போயிடு நாடகம் அற்புதமான நாடகம்
இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாமல் சில பேர் வந்திருப்பிய. கருப்பியாவரத்தில் நாடகம்னு தான் வந்திருப்பேன். நாடகம் வள்ளிதர்மன் நாடகம். இந்த வள்ளிதர்மன் நாடகம் என்னென்னா, முருகன் வரும்போது எல்லாரும் வீட்டுக்கு போயிடணும். இதே அந்த நாடகத்தினுடைய சிறப்பே. வள்ளிதர்மன் நாடகத்தில் தமிழ் கடவுள் முருகனை எல்லா வீட்லேயும் பிரேமில் போட்டா வச்சு பக்தியோடு வணங்குறீங்க. தமிழ் கடவுளாக ஒரு மனிதன் அலங்காரம் செய்து அந்த தோற்றத்தில் வரும்போது நீங்கள் எல்லாம் இருந்து பார்க்க வேண்டும் அன்பு உறவுகளை. முருகனுடைய அருள் கிடைக்கணும், உட்காந்து பார்க்கணும். இனிமேல் அடுத்த வருஷமெல்லாம் எந்த ஊரில் நாடகம் போட்டாலும் கூட்டம் உட்காந்தவனே சுற்றி 5 அடி உயரத்துக்கு முள்ளை வெட்டி அடைச்சிருங்க. வேணாம், செய்தி வீடியோ குடிச்சிட்டு அதில் போட்டு போயிடுவேன், எரிஞ்சுவோம். வேணாம், முள்ளே வெட்டினா நீங்கள் உட்காந்தா போதும். பிரேமு 50 ரூபாலாம் வாங்கிட்டு வராதரா, 500 1000 வாங்கிட்டு வா. கிராமத்தில் வயலில் சாராய பாட்டில் உடைந்து விடுகின்றன. ஆகையால் வயலில் தயவு செய்து உண்மை அதேன். எங்கே வேணாலும் ஒரு சரக்கு அடிக்கிறீங்க, அடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஓரமாக அந்த பாட்டில் வச்சுட்டு போங்க. விவசாய நிலத்தில் போடாதீங்க, ஏன்னா அது உடஞ்சி போகும். அதுக்கப்புறம் உழுவாங்க, களை எடுப்பாங்க, அது காலில் குத்தி காயப்பட்டுரும். என் அன்பு உறவுகளே, பாதம் தொட்டு கேட்குறேன், விவசாய நிலத்தில் போடாதீங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்து பக்கத்துலேயும் போய் தண்ணியெலாம் அடிக்காதீங்க. அப்படி அடிக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அடிச்சுட்டு தண்ணியை அடிச்சுட்டு மொட்டை அடித்துக்கு போட்டு அடி, அவ்வளோதான். உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லி ஓஞ்சி போயிடுவேன். உடைக்காதீர்கள். இப்படி பிஎம் மணியரசு அவர் சார்பாக 50 ரூபா அந்த பாட்டில் எடுத்து தான் போட்டு இந்த காசு கொடுத்தாப்லையோ. மறக்க முடியாது. கீழத்தானியம், புதுக்கோட்டை மாவட்டம் கீழத்தானியத்திலிருந்து வருகிறது அந்த அன்பு உறவு. தம்பி, இந்த விசிட்டிங் கார்டை நீ படி. பாண்டியன் டிரான்ஸ்போர்ட். என்னப்பு விழிப்புணர்வு தாப்பு விளம்பரமா கொடுக்குவா இல்லப்பு. இப்போ உள்ள சந்ததியை பூரா கெட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரியல, நீயே கெட்டு போயிட்டியா? இருப்பா ப்ளீஸ் ப்ரோ. என்ன ப்ரோ? அரசூர் தம்பி, இங்கே வாப்பா, படக்கு சொல்லாத. அரசடி கருப்புசாமி கோடாங்கி எங்கள் ஐயா முருக ஐயா உண்மையிலேயே 18ஆம் படியா வாசலில் நின்று எத்தனையோ பேர்த்துக்கு இன்னைக்கு குறி சொல்லிக்கிட்டு ஆடாத சாமி ஆடும், இறங்காத சாமியெல்லாம் இறங்கி நாடு ஊரா பேர் பட்டு வரக்கூடிய எங்களது பனங்காடி கோடாங்கி முருகன் ஐயா அவர் சார்பாக அன்பாலயத்துக்கு 1001 அளித்த ஐயா அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம். அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுவோம். இந்த கிராமத்திலே அவருடைய வழியிலே பின்பற்றக்கூடியது அழகாக தெரியுது. அழகாக அவர் பலகை வைத்து, உண்மையிலே இந்த காலத்தில் இப்படி ஒரு ஊரை நான் பார்த்ததே இல்லைங்க. இன்றைக்கி சினிமா நடிகர்களுக்கு பேனர் வச்சு 80 அடி கட்ட ஓட்டு வச்சு அங்கேருந்து கீழே விழுந்து செத்து போயிடுறாங்க. அவங்க குடும்பத்துக்கு அவங்களா பண்ணுவாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போன்று நல்லவர்களுக்கு பலகை வைங்கள், அவருடைய வழியை பின்பற்றுங்கள். உண்மையிலேயே கருப்பேவரம் சூப்பர்யா. கருப்பேவரத்தினுடைய இளைஞர்களுக்கு ரொம்ப நன்றி. இளைஞர்லாம் உட்காந்துருக்கீங்களா? கருப்பேவரம் இளைஞர்கள் கை தூக்குங்கய்யா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த பேய்க்கரம்பு அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு. அந்த பேய்க்கரம்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராயா குலமங்கலத்துக்கண்ணா செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கள்ளி வளம் தந்தாரையா இளைஞர்களை நல்ல கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ஆவண்ணா கருப்பியாபுரம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் விண்மீது அங்கே விண்மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்த்துவேனார் மீது கணக்கேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் விண்மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா பட தென்பாண்டி பட மதுரைதான் பட தாண்டி போனா காரியா வெட்டி அந்த திருச்சுளையா அந்த நரிக்குடியா அட பாத்தியனூர் அந்த பரம்பக்கூடி அட டோல்கட்டு அட சாந்தி போனா அந்த சத்திரக்குடி அந்த ராமநாடு அந்த 4 ரோடு அட நேரா போனா அந்த பாம்பன் பாலம் அட வந்துருச்சு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா அவர் தான் உண்மையான தமிழ் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம் பாசத்துக்குரிய கோடாங்கி வீரன் மகன் கே அம்மாசி அவர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 அன்பு உள்ளத்துக்கு நன்றி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒன்றும் மாட்டு வியாபாரியோ தவிட்ட வியாபாரியோ பிஆர்ஜி கண்ட்ரேட்டே கிடையாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு ஏவுகண நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். உலக நாடுகளே மிரள வைத்த ஒரு தமிழன் யார் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. எந்த ஒரு ஆசை இல்லாமல் மண் மீது கொண்ட ஆசையினால் தமிழகத்துக்குத்தான் பெருமை சேர்த்தார். அவர் ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் பெருமை. கைதட்டுங்கள் உற்சாகமாக அன்பு உறவுகள். இந்த கைதட்டின ஆளு ஊரம் தமிழ்நாடு, அங்கிட்டு ஆளுக ஊரம் என்னப்பா அது ஒருத்த நாடா? எல்லாமே நம்ம நாடு தான். அப்துல் கலாம் ஐயா ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவள் இருந்த துறைக்கும் அவர் செய்த பணிக்கும் மற்ற ஆளுகளாக அங்கே இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாதி இடத்தையும் பாதி வீட்டையும் வாங்கி அவன் வச்சதே நாட்டாமையாக இருந்திருப்பேன். ஆனால் அப்துல் கலாம் ஐயா அப்படி கிடையாது. பிறக்கும்போது எப்படி ஏழ்மையாக இருந்தாரோ அதே மாதிரி அவளை ஒரு பெரிய சாதனை செஞ்சும் ஏழ்மையாக இருந்த ஒரே தமிழன் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இன்னும் சில ஊரில் அப்துல் கலாம் யாருன்னே தெரியாது. ஒரு ஊரில் அப்துல் கலாம்ட்டே ஊர் பெரிய ஆள் எழுந்திரிச்சார். அப்துல் கலாம் சொல்லியே உங்கள் தாத்தாவா அப்படின்ட்டார். நல்ல அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி நல்லவர்களை தொடர்ந்து நான் மேடைகளை பாடும் பொழுது இதில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அந்த உற்சாகம் எந்த பாடல்களும் கிடையாது. அப்துல் கலாம் ஐயா மேடைக்கு பாடுவேன். நம்ம ஆளு இளைஞர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஆவணா கரிப்பையாபுரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் மாதிரி எல்லா இளைஞரும் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுபட்டால் ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை இளைஞர் நினைத்தால் வாழ வைக்கான். இந்த அவர் அதை செய்வார், இவர் இதை செய்வாருன்னு அதை செய்ய மாட்டாங்க, செய்வனை செய்வாங்க. உனக்கு நீங்களாம் உங்களை காப்பாற்றிக்கிட்டாத்தான் உண்மையிலே கோடிக்கணக்கில் பணம் வைத்து கோடிக்கணக்கில் போகிற வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய ஒவ்வொரு கோடீஸ்வரனும் பணக்காரன் அல்ல. என்னையை பொறுத்தளவு யார் பணக்காரன் அப்படின்னா மனதளவிலையும் பாசத்தளவிலையும் பணக்காரன் யாருன்னா இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய இந்த தமிழன் தான் உண்மையிலே பெரிய பணக்காரன், மனசுலையும் பாசத்திலையும். நான் சொல்கிறேன் கிருனே இருக்கீங்களே என்ன, நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லாருமே. அதுக்குத்தான் இந்த கருப்புசாமி ஆலயத்தில் அதனுடைய அருள் பெற்று நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வாரு இப்போ குடியை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? டாஸ்மார்க் கடை குறுக்கு வழியே கிடையாது. குடியை நிப்பாட்ட நீங்கள் உங்கள் குலஜாமியில் போய் சூடாமத்தி சத்தியம் பண்ணாலும்
நிப்பாட்ட முடியாது. உன் பொண்டாட்டி தலையில் அடித்து சத்தியமெல்லாம் நிப்பாட்ட முடியாது. உன் பிறந்த வெள்ளையை கீழே ஓட்டுக்கிட்டு மண்ணில் சங்கமம் தாண்டினாலும் நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே குடியை நிப்பாட்ட முடியும். இல்லைன்னா எப்படி வேணாலும் சத்தியம் பண்ணாலும் திருப்பி இது பண்ணிடுவாங்க. அப்படித்தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் சத்தியம் பண்ணேன். சூடத்தை அமர்த்தி சத்தியம் பண்ணி பொண்டாட்டி தாளிலாம் அடித்தான், பட்டார்னு அடித்தான். பிள்ளைய தாண்டுற முன்னே அவன் கையை வேற மிதித்தான். போதையிலேருந்து செஞ்சான் போட்டான். சத்தியம் பண்ணிட்டு மறுநாள் போய் இப்படி கல்யாணத்தில் போய் உட்காந்துருக்கேன் சீட்டு விளையாட்டில். அதில் உள்ள ஆள் சொல்கிறாங்க, நான் ஜெயிச்சுட்டேன் பாட்டி வைக்க போகிறேன் இருக்கேன். இந்த சத்தியம் பண்ணவன் சொன்னேன், என் பொண்டாட்டி தாலி பிள்ளையெல்லாம் சத்தியம் பண்ணிட்டேன், நான் அடிக்க மாட்டேன். என்ன சத்தியம் பண்ணேன்? சரக்கு அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணேன். பீர் சாப்பிடலாம்ட. பீர் சாப்பிட்டா சத்தியம் ஒன்றுமே பண்ணாது. உடனே அவன் பீர் ஒன்றும் பண்ணாது, அவன் லைட்டாக ஒரு பீர் மட்டும் அப்படின்னேன். ஒரு பீரை அடித்தவொடனே அவன் சொன்னேன், அந்த சத்தியம் பண்ணவேன், பீர் சரக்கு மாதிரி சுறுச்சுருன்னு இல்லையே. அவர் ஒரு கோட்டர் வாங்கிட்டு வாடா. சத்தியம் மைத்த புடுங்குது. உன் பொண்டாட்டி போய் தொலைறா, இன்னொரு பொம்பளை லைன் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அதெல்லாம் உனக்கு நமக்கு தேவை சரக்கு தான். எத்தனை சத்தியம் பண்ணாலும் மறந்து விடலாம். இந்த குடி அவ்வளோ ஒரு போதை. குடி மட்டும் கிடையாது, நாடகம் பார்க்க வரையில்ல இது ஒரு விதமான போதை தான், கலை போதை. நிறைய பேர் வந்து ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பீங்க, அது ஒரு போதை. சீட்டாடுவது ஒரு போதை, டூலர் பைக்கு ஓட்டுவது ஒரு போதை, லாரி ஓட்டுவது ஒரு போதை, பெட்டி வாசிப்பதும் ஒரு போதை தான். எல்லாமே போதை வேண்டாம். அதுக்காக தண்ணியை போட்டு வாசிச்சேன்னா மசுரை அறுத்தியே விடுவேன். அவன் அடிக்கவே மாட்டேன். ஏன்னா அவனுக்கே ஒன்றுக்கே இலையிலையத்தான் வரும். இவன் ஒன்றுக்கு இருக்க போனான்னா 2 மணி நேரம் ஆயிருக்கு. அவன் ஊருக்கு பச்சு புதுக்கோட்டை போய் திரும்பி இருக்கு திருப்பத்தூர்லேயே அடிச்சுட்டு இருந்திருக்கேன். என் தம்பி மணிகண்டை மாதிரி ஒரு நல்ல மனிதனை நான் பார்க்க முடியாது. இன்னைக்கு கருப்பியாபுரத்தில் உடனே டேபிள் கேட்டேன், சேரு போட்டேன். என் தம்பி பிரேமும் பெரியவங்கெல்லாம் உடனே எடுத்து கொடுத்துட்டியே. ஒரு ஊரில் சேரு கேட்டேங்க இந்த மணிகண்டனுக்கு. ஏன்னா இவனுக்கு மற்ற ஆளுக மாதிரி சிமுண்டு மூட சிறுசு கிடையாது. இந்த தண்டி சின்ன பிள்ளைய சேரை தூக்கி கொண்டு வந்து போட்டாங்க. இவன் அப்படி நெளிச்சு இப்படி உக்காண்டேன். உக்காந்தா சேரு பிடிச்சிக்கிருச்சு. அதுக்கப்புறம் இழுத்து விட்டுட்டு நான் இளைஞரை கூப்பிட்டேங்க, வாங்க அவனுக்கு ஒரு சேரை கொண்டு வாங்க தம்பி, விடிய பாவம் கருது வண்டிக்காரன் மாதிரி உட்காந்துருக்கணும்ட்டேன். விறுவிறுன்னு இருட்டுக்குள்ளே போனாங்க. ஒரு சேரை கொண்டு வந்து போட்டேன். சேரை போட்டால் நான் ஜாமியை அழைக்கிறேன். ஊரில் பொம்பளையும் ஆம்பளையும் ஆடுது, இவன் ஆடிட்டேன். நான் சொன்னேன், டேய் நீ எதுக்கிட்ட ஆடுறேன்னு. அப்புறம் தான் தெரியுது இவனுக்கு போட்ட சேரு ஒரு கிளவியை சுடுகாடுக்கு தூக்கிட்டு போகும்போது வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த சேரை போட்டிருக்காங்க. இந்த கிழட்டு முட்டை பிடிச்சிக்கிட்டேன். அதுலேருந்து எந்த சேரை பார்த்தாலும் அதில் கதம்பம் கிடக்கா, எதுவும் குங்குமது கிடக்கான்னு பார்த்துட்டு அலசிட்டு தான் உட்காருவேன். ஆனால் இவன் ஜெயிஸுக்கு போன தீபாவளிக்கு சட்டி கிடைக்கல. பெரிய வருத்தம். சட்டி இல்லாமல் அவன் பாட்டுக்கு பார்த்தேன். ஒரு நல்ல தலவாணி உடைய தச்சு லாடிப்பாக போட்டு போய் வெடி வச்சுருக்கேன். வெடி வச்சவொடனே பின்னாடி ஒருத்தன் அணி உண்டு வச்சதை இவன் பார்க்கல. டம்முன்னு இருக்கு. குசை போட்டு முண்டை தீ பிடிச்சி எரிஞ்சு. வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்த வட்டம் நீ என்ன பண்ணுறேன்னு யூரியா சாக்கில் தச்சு போடு. அந்த உரத்துக்கு அதுக்கு மசுறு நல்லா வளரும். சிரைக்க முடியாமல் போயிடுச்சு. போட நல்லாடுறா வாரு. என் பிரேம என் செல்ல குட்டி அங்கே மொய் எழுதுறான்டா. தம்பி இது வேணாம், ஒரு அண்டாவை தூக்கிட்டு சுடுமாடை குட்டி ஒரு ரவுண்டு போடாய். உனக்கு என்ன முறை சம்பளம்டா வைக்க. இதில் அம்பளிப்பு கொடுக்கலாம். அம்பளிப்பு கொடுக்கும்போது சாட்டாக கொடுக்கணும். இப்போ ஆவண்ணா கருப்பியாக வரான் வேலுச்சாமி சார்பாக 101. சில ஊரில் என்ன பண்ணுறது, அறக்குயிர் நோட்டில் எழுதி அங்குச்சாமி மகனுமாகிய இளையவதி பேத்தியுமாகிய முருகேசன் அவர் சித்தி மகனுமாகிய இருப்பு மதுரை போட்டு திருப்பி வந்து இப்போ இருப்பு தரிச்சமே நத்தம் வந்து 4 ரோடு முக்கு. ஆமாம், கருப்புச்சாமி டீ கடைக்கு எதிர்புறம் பின்னாடி இருக்க சந்து முன்னாடி இருக்கக்கூடிய பேன் ஸ்டிக்கரை ஒட்டி இப்படிலாம் எழுதி கொடுத்துட்டு 10 ரூபான்ட்டுவேன். அதுக்கு வாட்சி நான் விடக்குன்னு உதய வேண்டியேன். அம்பளிப்பு வாடா தம்பி, அடுத்து 100 50 வேணாம்னு சொல்லிடுறேன். 500 1000. சரி 50 பூரா நீ வச்சுக்க. மேலே பனங்காடி பேமு மணியரசு ஆணையூர் பால்பாண்டி மகாலிங்கம் பூசாரி முருகன் கோவில். காசு எண்ணி பார்த்தானோ போ, நீ பாட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா. முருகன் கோவில் மேலே பனங்காடி 150. மதுரை ஆண்டார் கொட்டாரம். ஐயா இங்கே பூராமே உறவுகள். மதுரை ஆண்டார் கொட்டாரம் ஏ முருகன் தப்பாட்ட கலைக்குழு சார்பாக அன்பு அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அன்பு தம்பி ஐயனார் ரூபாய் 201. அருமையான கலைஞன், வாழ்த்துக்கள் தப்பாட்ட ஐயனார். சூப்பர். வயக்காட்டில் பாட்டில் உடைச்சிங்கன்னா இனிமேல் ஐயா உடைக்காமல் யாராவது ஒரு ஆளை அங்கே போடுங்கய்யா.
எவனும் போய் எல்லாரும் போய் உடைக்காதே, ஒரு ஆள் மட்டும் உடைங்க. அண்ணே நீ என்ன நீ சொன்னாலும் நம்ம போய் அங்கே போய் உட்காந்துருக்க முடியாதுண்ணே. சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு நான் சொல்கிறேன், வயக்காட்டில் உடைக்காதிய ப்ளீஸ். வயக்காட்டில் உடைக்காது. வயக்காட்டில் உடைக்காத. டாஜ்மஹால் கடையிலே உடைக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஒரு ஊருக்கு போனால் கூட எவனும் டயத்துக்கு போகிறது கிடையாது. அவன் காது ஊற்று வச்சுருக்கேன் பாண்டி கோயிலில், போவான் 12 மணி ஆட்டேன் போவான் பண்ண கடா கறியா அது ஜீன்னு சாப்பிட்டுக்குவான், போக மாட்டேன். வேமா வாடா பைக் எடுத்துக்கிட்டு நான் பசை விட்டு இறங்கிட்டேன் ஏறா. ஆனால் ஒரு டீயை சாப்பிட்டு வருவோம்ல. ஆனால் டாஸ்மாக் கடை மட்டும் கரெக்டாக இருப்பாங்க. 12 மணி போய் அப்படியே சாரையாக போவேன். இந்த காலையிலே தண்ணி அடிக்கிறேன் பூரா நரம்பு தலைச்சி வரும். அவன் முண்டை கப்பில் ஊற்றிட்டு அந்த சரக்கை கட்டிங்கி ஊற்றிட்டு கட்டிங்கி குடிக்க மாட்டேன். கடைசியில் வெறுங்கப்பத்தையும் நக்குவேன். பூராத்தையும் ஆட்டி ஆட்டி கொட்டி விட்டுருவேன். இதில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கிராமத்தில் இளைஞர்கள்லாம் ஒரு ஆளை மட்டும் கூப்பிடுறது. இங்கே வாடா, நம்ம எல்லாரும் பைக்கில் போனால் செலவுதேன், இங்கே வா, நாங்கள் கருவலில் உட்காந்துக்கிறோம், நீ ஒரு ஆள் போய் மணி 11:45 ஆயிடுச்சு, இப்போ நீ வண்டி எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும், சரியா அப்படின்னு ஒவ்வொரு ஆளாக லிஸ்ட்டு போடுவேன். எனக்கு 18:48 வாங்கிக்க, எனக்கு ஒரு பீரு, எனக்கு வந்து தொண்டை சரியில்லை ரம்மு, எனக்கு வந்து கிங் ஃபிஷர் பீருன்றேன். இன்னொருத்தையும் சொல்லி மானங்கட்ட மானிட்ரு எல்லாத்தையும் சொல்லி சிட்டை ஓட்டு ஆம்புலேட்டு, எனக்கு வேறு கடலை சிப்ஸு செவனப்பு தண்ணிக்கானு சிரட்டு பில்ட்ரு மயிறு கணேசி போயல எல்லாத்தையும் சிட்டை ஓட்டு அவன்கிட்ட ஒரு ஆளை அனுப்பி விட்ருவாங்க. அந்த ஒரு ஆள் அன்னைக்கு அவனுக்கு வர்ற சந்தோஷம் அப்படியே அடி கண்டா இல்லைங்களா. இருங்கடா ஹலோ சரின்னு இந்த ஒரு ஆள் சரக்கு வாங்க போகிறேன் பாரு, அவன் போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்க இங்கே 10 பேரும் டயத்தை நோட் பண்ணுவேன். 11:55 நம்ம ஆள் கிட்னி டீ கடையை தாண்டியிருப்பேன். கடை வந்திருப்பாங்க, திறந்துருப்பேன், வாங்கியிருப்பேன். வாங்கிட்டு நேரம் கப்பு தண்ணி வாங்கிட்டு இருப்பேன் பூச்செண்டு கடையில். ஊன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 12 ஆயிரம். இந்த 10 பேரும் 12 ஆச்சு, என்ன ஆள் வெள்ளையே 12:20க்கு ஒரு ஃபோன் வரும். யார் இந்த வாங்க போனேன் பாரு, அவன் ஃபோன் அடிப்பேன். அண்ணே வேமா வந்துக்கிட்டு இருந்தேனே நாய் கூட வச்சுட்டேன். இந்த 10 பேருக்கு நீர் கசிவு ஏற்பட்டுரும். இவங்க 10 பேர் என்ன கேட்பாங்க, வண்டி எது ஆச்சாடா உனக்கு எது ஆச்சான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு ஆள் படக்குன்னு கேட்பேன் பாரு, 18:48 ஒன்றும் ஆகலையில பாட்டில் உடையில இல்லை இல்லைண்ணே டம்முன்னு சத்தம் கேட்டுச்சு, அதே சரக்கு உதஞ்சு. பீர்லாம் எப்படி இருக்கு, அவன் பீருக்காரன். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைய காலம் ஐயா மதுவை நீங்களாம் நினச்சி நிப்பாட்டலாம். அப்படி நிப்பாட்டலைன்னா பொம்பளை ஆள் ஆத்தா, பொம்பளை ஆளுங்க என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்காரர் தண்ணியை போட்டு வர்றாருன்னா நீ அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை சாப்பிட்டு நீ சேரில் உட்காந்துக்க. அவர் வரும்போதே நீ ஃபில்டர் அடிச்சுட்டே உட்காந்துரு. என்ன சரக்கு சாப்பிட்டேன்னு புருஷனை கேளு. நான் 18:48 நான் பக்காரி போட்டு நல்லா ஏறுதுடா. அந்த குடும்பம் புழுன்னு இருக்கும். ஐயா நான் காமெடி சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். ஆண்கள் குடிக்கிறாங்கன்னு பெண்கள் பூரா நினைத்தா நம்ம குடும்பத்தையும் குழந்தையும் யாரையா காப்பாற்ற முடியும்? எத்தனை குடி குடிச்சு நீ எத்தனை காலித்தனம் செய்தாலும் குழந்தைகளையும் நம்மளையும் பாதுகாத்து தாய்க்கப்புறம் தாரந்தான். வாழ்த்துக்களுங்க ஆத்தாமாருக்கெல்லாம் வாழ்த்து. நீ போய் கடை திறந்துட்டா என்ன வேணாம் பண்ணுற, ஆனால் அதுக வீட்டிலேயே ஒர்க் பண்ணுது. 8 மணிக்கு மேலே சீரியல் தான். இந்த சீரியல் பார்க்கும்போது ஆத்தா உன் பிள்ளைகள்கிட்ட ப்ரீபெய்டு கேம் விளையாட கொடுத்துட்டு நீ சீரியலை பாரு. சீரியலில் ஒரு பொம்பளை செத்து போச்சுன்னா சும்மா உட்காந்துலாம் அழுகாதீங்க மேடம். அப்படி ஒரு பொம்பளை சீரியல் நடிக்கிறவ செத்து போயிட்டானா நீ ஊர் பொம்பளை ஊரை நீர்மலை எடுத்துகிட்டு வந்து குடத்தை வாசலில் உடச்சி விட்டு போய் மொத்தமாக டிவியை கட்டி பிடிச்சி ஒப்பு வச்சு அழுது டிவியை உடச்சிட்டு தெருவில் தெரியும். இதே என்னுடைய அட்வைஸ் எல்லாம். நான் அட்வைஸ் பண்ணி என்ன பிடுங்க போகிறேன்? யாரும் எதுவும் சொல்கிறது கேட்கல. அன்றைக்கி நான் ஒரு மேடையில் சொன்னேன், யாருமே குடிக்காதுன்னா ஒருத்தன் சேட்டஸ் வச்சுருக்கேன் என்னைய 10 பாட்டில் பீரு பாட்டில் சரக்கு பாட்டில் அடுக்கி சிக்கன்லாம் பொரித்து ஆம்ப்லேட்லாம் போட்டு அந்த பீரு பாட்டில் சாத்தி வச்சு என் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தன் பேசுகிறேன், ராதா அண்ணே வீடியோ பார்த்தா தான்டா 4 ounce சேர்த்து இறங்குது. அப்போ நான் எந்த அளவுக்கு நாடகம் நடிக்கிறேன் பாரு. படம் போட்டாங்கடா சரஸ்வதி படம். ஹலோ ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு தட்டு வண்டி வச்சிருந்தேன்,
புரு புருன்னு சவுண்டு வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் 1.5 லட்சத்துக்கு ஐபோன் வச்சிருந்தேன் மதுரையில் 10 பங்களா வச்சிருந்தேன் பணம் பெருத்து போச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம அருப்புக்கோட்டையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன் ஆனா அத்தனையும் போச்சு குடியால் இந்த ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் வேர்க்கல்லை ஏந்தி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குணம் 10 பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல யாரும் கேட்கல விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி வண்டியில அலைஞ்சதனா எண்ணி பார்க்கல எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் போட்ட செயினை வித்து பிரிதான அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே எல்லாமே முடிஞ்ச பின்னே கர் கர் குடலம் தாண்டா வெந்தது அதிகமா 25 வருஷம் 30 வருஷம் கண்டினியூ சரக்கு சென்னை செல்லும் பயணிகள் கவனத்திற்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு அவ்வு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொள்ளுதாடா அப்பவே கள்ளக்குறிச்சியில சொன்னேன் யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு டைம் பார்க்கிற கடியாரத்தை வச்சு தானே அடிச்சதுண்டு மனிதல்ல வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்திலே பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் என்னுடைய மூத்தவர்கள் சொன்ன வார்த்தையை நான் மதிக்கிறேன் இனிமேல் என் தமிழன் குடிச்சது போதும் நீங்கள் எல்லாரும் 100 ஆண்டு காலம் ஆள வேண்டும் என்று மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல கூடம் 10 பேர் வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு இரட்டை பாலம் மாமி டீ கடை அபு 101 நமச்சியாவரம் கே ஐயனார் உமா மகேஸ்வரி சார்பாக
ரூபாய் 101 நன்கொடை அளித்த நல்ல இதயத்துக்கு நன்றி. 100 ரூபாய்க்குள்ளே என்னென்னமோ இருக்கே. மேல பனங்காடி நாடக நடிகர் MK ஆனந்தராஜ் அசோதை சார்பாக ரூபாய் 101 அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. யார் இது? நாடக நடிகரா? என்னென்ன பப்புன்னு சொல்லி அங்கிட்ட பார்க்குறேன். என்ன பப்புனா நான் பார்த்தது இல்லையே. ஹலோ கொஞ்சம் கொஞ்சம் சரியா இருக்கு. அது கொஞ்சம் சரி பண்ணு. ஏன் அது இதில் ஏதோ ஒரு வயர் ஏதோ விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நீ வேணா போய் டான்ஸ் படத்தில் போய் பார்த்துட்டு வாவேன். இங்கே தான் இருக்கு, அதை பாரு கொஞ்சம் சரியாண்டா. ஏதோ சரி பண்ணு. நல்ல செட்டு உன் செட்டு, அதை போய் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? நீ பாரு, அந்த இடம் சூழ்நிலை அப்படி அமையுது. ஏதாவது ஒன்று இருக்கும். தினசரி ஓடுற ரேஸ் மாடு நேற்று அந்த ஊரில் பரிசு வாங்கின மாடு இன்னைக்கு பனங்காடியில் ஓடுதுன்னா பரிசு வாங்காது. நம்மளே பேசிக்கிற வேண்டியது. நல்ல மாடுறான், இன்னைக்கு எப்படியோ 10னது சரியில்லை, மாடு தோத்து போச்சாடா அப்படின்றோம். அதே மாதிரி விளையாட்டு மாடு என்றைக்குமே வந்து விளையாண்டுறாது. விஜய் அண்ணே உண்மை தானே? நல்ல வய போயிட்டானா, வீட்டுக்கு போயிட்டானா? ஹலோ 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 என்ன கரத்திலும் நிர்மலுக்கு கொடியே மதிப்பு பெரியது கொடியே. ஹலோ மதுரை மாவட்டம், மதுரை வடக்கு வட்டம் ஆவண்ணா கரிப்பியாவரம் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அரசடி கருப்பசாமி திருக்கோவில் 48வது நாள் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு இந்நாடகம் நடைபெறும். காண துமு 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 என்று வருக வருக. அரசடி கருசாமி சிங்கார கலையரங்கில் கூடல்புதூர் திரு காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு மகந்திரா வேன் 4 டயர் வழுக்கையாக இருந்தாலும் அதை பிடித்து விங்கு விங்குன்று வந்து இங்கே சாப்பிட்டு விட்டு உள்ளே ஒருத்த மடியிலே ஒருத்தர் இடம் கிடைக்காமல் உட்காந்து மருதமணியெல்லாம் கதவு மேலே ஏறி உட்காந்துருக்கிறார். சூத்துவத்தி பையன் எல்லாமே போட்டிருக்கடா. அதெல்லாமா இதில் இருக்கு. எவன் உத்தமனா அவனுக்கு தெரியுதா? தெரியுதுண்ணே. மூடிக்கிட்டு சரி. வழி நம்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான அந்த நட்சத்திரம் புதுக்கோட்டை PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் வரதனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உயிரினும் இனிமையான கோகில வாணி கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம். ஆனா எல்லாரும் இங்க கவனிங்க. எத்தனையோ வள்ளியை பார்த்துருப்பீங்க, பேசுவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க. ஆனா வந்திருக்க வள்ளி சாதாரண ஆள் கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய துறையே வேற. இன்னைக்கு வந்திருக்காங்க நமக்காக மணியண்டா. வந்திருக்க வள்ளியெல்லாம் தம்பி நான் கூட அந்த அளவுக்கு இல்லடா. வந்திருக்க வள்ளி MA. ஏன்னா நம்ம நாடக உலகத்தில் யாருமே MA படிச்சதுலண்ணே. வள்ளியம்மா MA படிச்சிருக்காங்களா? அவங்க ஆத்தாப்ப இன்ஜில் MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டு ஜோக்கு தான். நாடக பேரரசு பாட்டுக்கன்று உள்ளே குச்சிலாம் வச்சு ஆட்டுவேன். தேனு 2 லிட்டரு தேனு குடிச்சு தொண்டை பேசலைன்னா மன்னனை எல்லாமே போட்டு உள்ள தயாராகிட்டு இருக்கேன் என் நண்பன். ஆனால் அந்த நாடக உலகத்தில் நாரதர் போடுறவங்களுக்கு நிறையா மசுர் இருக்கும் முதல்லாம். இப்போ பூரா நாடகத்தில் பார்த்தா பூரா தேங்காய்ச்சில் மாதிரி மண்டையில் மசுர் இல்லை. உள்ளே போய் பாருவே விளக்கண்ணையை வச்சு மசுரை தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன், டோப்பு மண்டை. ஆனால் மண்டையில் மசுர் இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய எனது அன்பு தம்பி வையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டவர். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. நாடக உலகத்துக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. சங்கத்துக்கு முன்னாடி பருத்திப்பால் கடை வச்சுருந்தேன். ஆனால் 2 வருஷம் நான் அறிமுகப்படுத்தினேன். இப்போ பேன்சி ஸ்டோரே ஓப்பன் பண்ணிட்டேன். நல்ல பையன். என்னை கோத்தாங்கம்மான்னு சொல்லுவியாடா? எதில் விட்டேன்? வாயில. அதுக்கு தானே உன்னை காட்டி கொடுக்க போகிறேன். நீ திருந்தே மாட்டடா ஈன பையனே. இங்கே இருக்க பெட்டிக்காரன் நல்லா இன்னும் நீ திருந்தலையா? இருங்க பங்காளி. என்ன பங்காளி டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கக்கூடாது பங்காளி. நல்லா இருப்பிய. தனியாக சிரிக்கிறான்டா. அவனா கற்பனை பண்ணி டப்பு டப்பான்.
அது நீக்குற படம் பார்ப்பேன் போலடா. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? டப்புறப்பா ரெங்கு ரிங்கா ரெங்கு ரிங்கா ரெங்கு ரிங்க. எதில் விட்டேன்? வாயில. இந்த திறந்தில் புறவேன். ஆறுமணிய கலையரசு வெண்பாட்டு இசை அமுது. இந்த ஆவண்ணா கருப்பையாபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சுற்று வட்டாரத்துலேருந்து வந்த என் உறவுகளும் உன் பாட்டு கைதட்டினாங்கன்னா ஒரு நாடத்துக்கு வாட்சி விட்டு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பொத்திக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு உன் புள்ள ஓட்டியை காப்பாற்று. அப்படி நீ பாடினதுக்கப்புறம் கைதட்டலைன்னா கடப்பாறை எடுத்துக்க, பெட்டியை நம்பி ஒரு 2 தூக்கி விட சொல்லு. இப்படியே குறுக்க நேரம் போனேன்னா மாட்டுத்தாவணி பஸ் வரும், அங்கே ஏறிக்கிட்டு நத்தத்தில் நம்ம குருசாமி டீ கடைன்னு இருக்கு அந்த பெண்டில், அவர்கிட்ட போய் அவர் அப்பம் போடும்போது நீ உளுந்த வடை போடு. கை கடுத்துருச்சுன்னா கம்பு கூட்டில் தட்டிடு. மசுறு வடைன்னா அவன் கடையை சீல் வைக்கிட்டு 2 பேரும் போய் ஜெயிலில் இருக்கு. அன்பு தம்பி, புதிய கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. இருள் அடிச்சு எங்கள் ஐயா கோடாங்கி முறிய விபூதி ஓட்டது மாதிரி தான் தலைய குளிக்க ஆடையில் என்ன காக்கடை ஓஞ்சு வச்சு. அன்பு தம்பி, காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பெண்பாடர். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்னுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்னுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஓர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்னுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம், அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்னுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் எங்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு
சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக. அண்ணன் தம்பி பாசத்தை சொன்னதுக்கு அப்புறம் கை தட்டாம இருப்பானா? வாழ்த்துக்கள், நீ பொழைச்சுக்கிறவடா, நல்லா இருடா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா கோடையிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டி மண் கண்டெடுத்த சந்திரன் KS சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். சந்திரன் நல்ல அடி. இந்த கேரளா சண்டை மேளம்லாம் நம்ம 1.25 லட்சம் 2 லட்சம் பேசி 50 பேர் வர்றாங்க. பூரா வெள்ளச்சேலையா ஒரு பக்கம் மசுரை வலிச்சிருக்கேன், ஒரு பக்கம் இங்கிட்டு பூரா பியர் பிடிச்சி கிடக்கு. அதை கொடுக்குற விட ஒன்றே மாதிரி ஆளுக்கு கொடுத்தோம்னு காசை நீ ஒரு ஆளே முளைப்பாரி தூக்கிட்டு போய் நீயே கரைச்சிட்டு நீயே ஓட்டை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். அருமையான வாசி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. பெரும்பாலும் இந்த பலவாத்தியம்ன்ற அனைவன் பலவற்ற வேளான்னு கேட்கலாம். ஆனால் மிருதங்காரு 2 கட்டையும் தூக்கிட்டு வருவார், பெட்டிக்காரன் பெட்டியை தூக்கிட்டு வருவார், தாளக்காரு அந்த இரும்பு தூக்கிட்டு வந்துடுவார். ஆனால் ஆல்ரவுண்டு என்ன பண்ணுவாருன்னா வீட்டில் இருக்க விளையாட்டு சாமியம் பூரா கொண்டு வந்துடுவேன். இந்த மகளுக்கு போரிங்கி பவுட்ரு, தாங்கிட்டு பேண்டேஜு, அண்டாத தூர், இந்த சீரகம் சோம்பு போட்டு வைக்க டப்பா, இந்த மண்ணு செழிக்கிறது, அங்கிட்டு உள்ளே என்னென்னமோ வச்சுருப்பேன். சங்குலாம் வச்சுருப்பேன். அன்பு சகோதரர் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய நம்பர் 1 ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி. என்றைக்குமே அங்கே ஆல்ரவுண்டுனா எத்தனையோ திறமையான இருந்தாலும் கேட்கக்கூடியது அருள் அண்ணன் தான். AK அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
காளிமுத்து குலமங்கலம் கண்ணே குடியிருந்த பாண்டி கருப்பியாவரம் பிரேமு காடமங்கலம் முருகா போதும் தலைய குளிக்க ஆடையில பாலமேடு சி சண்முக சுந்தரம் அண்ணே அவன் கருப்பியாவரம் வந்து நமக்கு சொந்த கிராமப்பா ஒரு நம்ம சொந்த வந்தங்க இங்கே வரு இங்கே மட்டும் உன் தொழிலை குறைக்கிறிய உன் கவட்டில் பருவ வராதாடா அப்படின்னு கேட்டு விட்டாயினா என்ன பண்ணுவேன் அண்ணே அதை கொண்டானே ஹலோ எல்லாரும் கவனிங்க இது பேர் என்னன்னா மோகரக்கட்டை மோகர் சிங் இது வந்து நீங்களாம் நினைப்பீங்க கட்லா மீன் தூண்டி ஓடுற தூண்டி முள்ளுன்னு கிடையாது இது சத்தம் வந்து டியூன் டியூன் டியூன்னு கேட்கும் சிறுகாளி கோவிந்தராஜன் ஐயா திரைப்படத்தில் பாடுகின்ற பொழுது அதிகமாக பயன்படுத்தின இந்த இசைக்கருவி தான் இது மதுரையிலாம் கிடைக்காது திருச்சி மெட்ராஸ் துபாய் லண்டன் இதனுடைய விலை வந்து 2800 ரூபா ஒரிஜினல் கடையில் வாங்கினீங்கன்னா ஏன்ட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 13 ரூபா தான் ஏன்னா அவன் ஜாமியா நான் வித்துட்டு போனேன் அவன் தெருவில் தெரியும் அண்ணே இந்த சாமானுடைய வெயிட்டை காமினே போய் 12 மணி கடை திறந்து சரக்கத்தான் வாங்க போனேன் ராசா கடையடப்பு பிளாக்கில் ஓட்டுறாங்க ரோசா சரக்க வாங்கி புறலாம் கடைசி போயல கிடைக்கலையே என்ன செஞ்ச நாளில் தங்களை மயில புரிந்தன்னு சொன்னான் திறமையான கலைஞர் இந்த மோர்சிங்கெல்லாம் எல்லாரும் வீட்டில் பழகிறோம்னு பழகிறாதீங்க டீன் டியூன்னு நம்மளாம் அடிச்சு கிடப்போம்ட்டு அப்புறம் பொட்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க 20 நாள் ஆகும் உதட்ட வெட்டி போடுவேன் பிளேடோட ஷார்ப்பானது அந்த கருவியை எங்கள் அண்ணன் வாசிக்கும் போது பனைமரத்தில் இந்த திருத்தனமாக கீழே மொங்கு வெட்டி குளிப்பாங்க வரு டியூன் டியூன் அருமை வேறு ஏதாவது வச்சுருக்கியா எந்திரிச்சு வீட்டுக்கு போடா ஏடா என்ன பெருமாள் கோயிலில் ஊதுற மாதிரி ஊதுறியாடா வாழ்த்துக்கள் ஏன்னா இதுவும் இசைக்கருவி தான் அப்போ ஆவியரப்பு உண்மை தானே பூன்னு சத்தனதுக்கு அப்புறம் தான் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தை தன்மை சொல்வே உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்பது அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான இசைதான் வரும் சூப்பர் வாழ்த்துக்கள் ஒரு கைதட்டு கொடுங்க அவருக்கு இங்கே சிறந்த முறையிலே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த பேர் மட்டும் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஊரில் 4 கண்ணே இருப்பாங்க 10 கருப்புச்சாமி இருக்கலாம் 10 முருகன் இருக்கலாம் எல்லா பேருமே இருக்கும் பாண்டி எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த தாளக்கார பேர் தான் அதிகமாக இருக்காது நீலகண்டன் அது மரமே ஒடிஞ்சிருச்சடா நீலகண்டன் அவர்கள் சீன் தாளம்
சீன்னு வர்றது. இங்கே வாவே, இங்கே வா, தாளத்தை கொண்டு வா. உன்னை யார் நங்கு நங்குன்னு போட சொன்னது? தேஞ்சு போச்சுன்னா இதுக்கு இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்கேன். போடாத, இந்த சத்தமே வரக்கூடாது. போய் வார்ம் அப் பண்ணு, தீவிரமாக ஒர்க் பண்ணு, போ. அடுத்த மேடையில் கண்டினியூ பண்ணு. ஜப்பானி ஒரு கால நொண்டியா, நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் 600 வருஷமா ஜீமக்கரவை உடமறந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளி முனி ஐயா. ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த ஆவணா கருப்பியாவரத்தில் உள்ள சாமியெல்லாம் வீரமாக இருக்கா? வீரம் குறையாமல் கூப்பிட்ட குரலுக்கு வருதா? கண்டிப்பாக வரணும். அப்போ தான் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என் கருப்பனுடைய அரசடி கருப்பனுடைய மகிமையை நாட்டு மக்கள் தெரியணும்னா நீ ஆடி வந்து இந்த மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லணும். ஹலோ ஹலோ, எக்கோ வச்சு ஏத்துப்பா. ஹலோ, சேதுபதி நாடு, சேது பதினாடு பொல்லாத சிவகங்கை நாடு, 5 சட பரசிவர உனக்கு அழகு சடையும் தோரணையிட, என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா, கொஞ்ச நேரம் அவனா கருப்பியாபுரத்தில் இருக்கக்கூடிய என் பொல்லாத அரசடி கருப்பனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில நீ மகுடி ஒட்டு விளையாட வா 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 வா. நார பறக்காத, நார பறக்காத, ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை 48 மடை பாஜானம்மா என் ராம நாட்டு கருப்புட்டா. ராம நாட்டு மடைய விட்டு கிளப்புதுடா செங்குதிரை, அந்த 48 மடைய விட்டு இந்த கருப்பியாபுரத்தில் இருக்கக்கூடிய அரசடி கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ விளையாட வா வா வா. ஆதி நாளையில அவனா கருப்பியாபுரத்தில் நம்ம கிளவைங்களை உள்ள காலத்தில் இந்த கிராமத்தில் எப்படி இருந்தோம்? குடிக்க ஊரல் இல்லே, உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே, பாட்டேன் பூட்டேன் காலத்தில் கையெடுத்து கும்பிட ஜாமி இல்லே, பிறப்பனெல்லாம் பெருங்கோடி ஏற்கிறேன், பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போகிறேன். இங்கே இருக்கும் பெரிய மனுஷனெல்லாம் எங்கள் ஆயுசுக்குள்ள நாங்கள் கண்ணழகு பார்க்கணும், இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதையை காட்டணும், இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமிட்டா மம்மா ஆண்டு போயிரமுன்னு. அவன்னா கருப்பியாபுரத்தில் 12 வருஷம் பாராமலை இல்லே. அப்போ நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான், நான் எப்படி மக்க வளர்க்க போகிறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போகிறேன், பஞ்சந்தாங்களே இங்கே கம்மாகரை எல்லாம் கல்லும் புல்லும் இதுடா. அப்போ ஊரில் மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டு தலைய குலுக்கி ஆடையில அரசடி கருப்பையா தலைய குலுக்கி ஆடையில இங்கே கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்போ மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்போ கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. ஆதி நலையில அவனா கருப்பியாபுரத்தில் நம்ம கிளவி ஓடையில இந்த அரசரடி கருப்ப சாமிக்கு மட்டுமல்ல, இந்த அவனா கருப்பியாபுரத்தில் இருக்க சாமிக்கெல்லாம் இங்கே மழை வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் மயிலக்கால 2 ஊட்டிய. அப்போ கனத்த வாரையத்தி கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி. மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா, அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவனும் கிளவியும் தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் அணக்கல் ரோட்டுக்கும் அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கு நம்ம கிழவன் தெரு முட்டி வீதிக்கும் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு
நம்ம கிளவி மதுரை கொரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்கே பூப்பாரம் தானேத்தி அண்டி சாமிக்கு புள்ள மாட ரெண்ட பூட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா பாண்டி முனி ஐயா. அப்ப நம்ம கிளவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டிட்டு வேண்டிய கருப்பியாபுரத்தில் இருக்க அரசடி கருப்பனை காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவை உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். கருப்பியாபுரத்தில் இருக்க சாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதா. 1000 பாட்டில சாராயம் அப்படியாப்பா? 1000 பாட்டில சாராயம் எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில சாராயம் என் ஜீமியம் பாண்டி முனிக்கு முடிநாக்குக்கு பத்தாதுடா. கள்ளிசேரி நல்ல கம்மாயா நான் தினமும் மண்டிட்டு வேண்டிய கள்ளிசேரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா உனக்கு உடமரம் தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி கள்ளிசேரி மந்தையில் இன்ன வத்தல என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கள்ளிசேரி காளிமுனி ஐயா உடமரம் முள்ளு சத்தம் கேக்குதுடோ. காளிமுனி ஐயா உன் தங்கச்சி காளியாத்தவா கூட்டிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய உன் தம்பி அரசடி கருப்பனை கூட்டிக்கிட்டு அந்த கள்ளிசேரி மந்தைய விட்டு கிளப்புதுடா என் முனியா ஆண்டி வாகனட்டா. 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு அடா ஆளும் ஏற வீச்சருவா எப்போ அசையாதுடா என் 18ஆம் படியாம் புடியருவா. உன் காலுக்கு சலங்கையன்ட்டு என் கருப்பசாமி இடமணிய மேமாட்டு தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாச்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா என் வெள்ளி நல்ல என் புடியருவா என் விளையாடும் கருப்பே விச்சருவா விச்சருவாடா. வெள்ளி நல்ல புடியருவா விளையாடும் விச்சருவா கருப்பே விச்சருவா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா உனக்கு சல்லடமா. இந்த நாட்டு மக்க என் அரசடி கருப்பனுடைய அருமை தெரியணும். கொஞ்ச நேரம் விளையாடுறாட்டா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பே கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா கருப்பே சல்லடமா என் ஒட்டி வைக்கும் என் கால்களுக்கு என் உதிரிப்பு சல்லடமா கருப்பேன் சல்லடமா. வெட்டி வைக்கும் கால்களுக்கு குதிரை பூவு சல்லடமா கருப்பே சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு முல்லை பூவு சல்லடமா கருப்பேன் சல்லடமா உன் சல்லடமா. வைக்கும் கால்களுக்கு கருப்பே கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா கருப்பே சல்லடமா கொஞ்சம் வைக்கும் என் கால்களுக்கு என் இனிக்கும் பூவு சல்லடமா கருப்பேன் சல்லடமா. ஓடி அந்த வாடா மலையாள கருப்பா நாடு ஓடி வாடா இந்த கருப்பா ஓடி 18 வாடா நாடுகளையே நீ படிக்கட்டாக்குற உண்மையானா அந்த ஆளுக மலையிலே விட்டு கொஞ்ச நேரம் அரசடி கருப்பாட்டா. ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு துள்ளி வாடா துள்ளி வாடா பிறந்தது மலையாளம் கருப்பே மலையாளம் பேரு கொண்டேன் அழகு மலை வழக்காடு. நீ ஆஸ்பரிக்கும் கீழே விட்டு இந்த நாட்டு மக்க உன் மகிமை அறியணும்டா. கொஞ்ச நேரம் விளையாடு. பிறந்தது மலையாள கருப்பே மலையாளம் பேரு கொண்ட அழகர் மலை கருப்பே அழகர் மலை வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு மரம் தந்தாண்டா தங்க கருப்பு அட வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு அட வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு நன்றி நன்றி அரசடி கருப்பு 18ஆம் படி கருப்பு. இந்த நாட்டு மக்களுடைய மகிமை தெரியணும் அவன் வீரம் புரியணுன்றதுக்காக
இங்கே இருக்க முனியா எங்கள் கோடாங்கி முருகன் ஐயா மாதிரி நாங்களும் பரம்பரை கோடாங்கி தான். ஆமாம், எங்கள் ஐயா பார்த்தியா உட்காந்துருக்காரு. நன்றி நன்றி. அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரக நல்லவன் போலதேன். நல்லவன் போலதே என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. 5:30 வரைக்கும் அவளை புது பெயிண்ட் அடிக்க தெரியாது செவத்தை தடவன மாதிரி தடவை விட்டுருவேன். புரிஜியை வந்து மாற்றி அவளை கூட்டு போயிடுவேன். ஆனால் எவே மூட்டாட்டின்னு தெரியல. பாசத்துக்குரிய சிரிப்பழகி, ஒரு அழகு தோற்றம், புன்னை அரசி என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். அவ ஊரோரம் ஊரன்னைக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் செடுதா முத்த முத்தந்தா. அவ ஊரோரம் ஊரன்னைக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் செடுதா முத்த முத்தந்தா. உன் உடம்பு பூரா முத்தம் தரணும்னா 2027 இலச்சவம்பல உனக்கு கொடுக்க முடியுமாடா? ஏண்டா பூஸ்ட் மண்டை நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே பொட்டவரைக்குத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். 13 கிலோ எலும்பும் 1/4 கிலோ தொடக்கரியும் 80 கிராம் நெஞ்சு எலும்பும் 2 கிட்னிலே 1 கிட்னி காரக்குடி பக்கம் ஒன்றுக்கு இருக்கும்போது ஜம்மனில் விழுந்துருச்சு. அதை எடுத்து இப்போ ஊதிட்டு ஒட்ட வச்சுருக்கேன். அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டார். அடுத்தபடியாக தெள்ள தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது எங்களது ஆர்கேஎஸ் ரேடியோஸ் ஆணையூர். ஆர்கேஎஸ் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாம் இருக்கிறார்கள். ஆவண்ணா கருப்பியாவரம் கிராம பொதுமக்கள், இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் VS ராஜ், ஆவண்ணா கருப்பியாவரம் ராஜ நடிகர் VS ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். வாழ்த்துக்கள், நன்றி ஐயா. இந்த பேரும் புகழும் நாங்கள் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு தான் செல்லும். பேரும் புகழ் தான் உங்களுக்கு செல்லும். அந்த காசு பூரா எனக்கு தான் செல்லும். எப்படி பைனான்ஸை கட்டாக இருப்பேன் ப்ரோ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டு இருப்பவன் சோகப்பாட்டு சோகப்பாட்டா ஆடி அடங்கும். போவாங்கிட்டு என்ன சரக்கு அடிச்ச? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் அதிகாலையிலே 6 மணிக்கெல்லாம் சுகமுகூர்த்தத்திலே மழை அங்கங்கு என்ன வானிலை ஆராய்ச்சி மாதிரி நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஒரு களிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும், உலகத்தில் நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் நீங்கள் நல்லா பழகினாலும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு அப்புறம் நீ போனீங்கன்னா எல்லாருமே போராமப்படுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் தன்னுடைய மகளோ மகனோ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் ஆனந்த கண்ணீரோடு இருக்கிற தெய்வத்தை பூரா வேண்டி நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பந்தேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்திலே எத்தனை பேர் என்னை நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல இடங்கள் தாங்குறேன். முடிஞ்ச அளவுக்கு முட்டி தாங்குவேன். தாங்க முடியாட்ட நீங்கள் ஆளுக்கு ஒரு கை ஓடி அந்த பிடிச்சிக்கோங்க, விழுகாம போயிட்டு வரேன். நீ பொட்டு வச்சே தங்க கொடும் ஊருக்கு நீ மகுடும், தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ, நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லு பட்டி தொட்டி. உண்மையிலேயே அன்பு தம்பி, இந்த குளமங்கலத்துலேருந்து வந்திருக்கேன் தம்பி, கொத்தனார் வேலை ஆக்குறேன் கண்ணே, குளமங்கலம் கண்ணே. இப்போ அன்பாலயத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த 2 ஏக்கரில் ஒரு 4 வீடு இல்லாதவங்களுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு 4 குடும்பத்தை வாழ வைக்க. அதற்கு இந்த குளமங்கலம் மேடைக்கு போகும்போது தம்பி கண்ணே மறக்க முடியாது, கொத்தனார் வேலை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 18,000 கொடுத்தேன். 50 மூடை சிமெண்ட் கொடுத்த கண்ணன் குளமங்கலம் தம்பி கண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். போயிட்டு வரேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி
வச்சாங்க. சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனைய பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளைத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க? இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் என்றாதாவை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம். உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம். உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை எது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தால் கூடு ஒரு கூடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை எது சிந்தாமல் வெள்ளி பணமா? வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள். சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா? வேர்வை எது சிந்தாமல் வெள்ளி பணமா? வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள். சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை. ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன். என் கண்ணில் ஈரமில்லை. நான் தான் அப்படின்னா தெரியாத
நீ உட்கார, நான் பாத்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்ன நல்லா இருந்தா நாங்க என்ன நல்லா இருக்க முடியும். முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். இதை கொஞ்சம் நல்லா ஏத்தி வைங்க. என் சம்பள காசுல வேணா 200 ரூபா கொடுத்துட்டு போறேன். சிரிச்சாதான் என்ன மூஞ்சியே பிடித்தானோ. உங்க 4 பேருக்கு வணக்கங்க. சரி வந்தமா அடுத்த படமா தாக்கல நோட்டமா இருக்கணும். நேரம் ஆயிடுச்சான். வணக்கத்தை வாச்சு சொல்றாரு பத்தியா. வச்சுக்கோ உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல. சுட்ட தங்க திட்ட பிள்ளை சப்பரளி கட்ட பிள்ளை சின்ன பிள்ளை வாலி பத்தி கட்டி பிள்ளை. வச்சுக்கவா 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 உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல. சொல்லி தருவேன், என்ன வழி வேணும் அள்ளி தருவேன். என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன வழி வேணும் அள்ளி தருவேன். கும்பலிங்க கேட்டானா வெட்டினதைகள்ல வேண்டியதை நீ கேளம்மா. வேண்டியதை நீ கேளுமான்னு. அதாவது யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதாவது அவங்க தான் கேட்பாங்க. காசை கொடுங்க வீட்டுக்கு கிளம்புறேன். கும்பலிங்க கேட்டானா வெட்டினதைகள்ல வேண்டியதை நீ கேளம்மா. மேலோக மூலோக முன்னால பாப்பவா மாப்பிள்ளை ராசாதி உன்னோடி நான் வச்சுக்கவா வச்சுக்கவா. போல ஊர வரவா. என்ன நாடகத்துல அந்த பக்கம் நடக்குது. யாரு வாந்தி எடுக்கிறது? சிங்கருப்பு காதல் கொண்டு வரவா, சித்தருப்பு போல ஊர வரவா. விளையாட்டு நீ கட்டளையோடு அங்க தடை ஏதும் அடுத்த தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோம். அடிப்பாங்களோ? இங்கே டான்சராக நடிக்கும் ஜெயப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணபையா ஆரம்பமா என்ன நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. போங்க வைக்கப்படுறீங்க. நாங்கள் வேற மாதிரி மாத்தி என்ன சொல்றது? மச்சான பாரடி மச்சமுள்ளானடி, மச்சான பாரடி மச்சமுள்ளானடி. ஆளுரமானும் நாளுரம்பணி ஒட்டவே வெட்டணும் வாங்கடி வெட்டணும் வாங்கடி. மச்சான பாரடி மச்சமுள்ளானடி. எங்கிட்ட ஏலப்பிரேன் பறக்குது, எங்கிட்டு பறக்குதுன்னே தெரியல. ஒருவேளை அங்க இருக்குமோ?
இல்ல ஒருவேளை அந்த பக்கம் இருக்குமோ? அண்ணே கண்டுபிடிச்சேன். இதுக்குள்ளதான் சத்தம் கேக்குது. இதுலதான் இந்த சத்தம் வருது. பொட்டிக்கிட்ட தகத்திட்ட குர்ரு சத்தம் கேக்குதா? அது அங்கிருந்தா வருது. ஆளே பாரு நல்லா இவர மீச வச்ச பிள்ளை பாய மொழியே தானடி பஞ்சனைகள் மாமந்தா ஆள போல ஆளுடா பஞ்சனைகள் வீரதா அடக்கி நாட்ட தானன தானா ஒரு பேக்கு தானன தானா. ஐயோ நான் என்ன சொல்லிக்கிறீங்க? நீங்க தேர வந்து தெருவுல விட்ட கதையா என்ன பண்ணிக்கிறீங்க? என்ன சொன்னீங்க? நான் அப்படிலாம் சொல்லுவேனா? புதுக்கோட்டையில அசிங்க பேச டான்சர் வரிசையில ஜெயப்பிரியா போறாரு. அதுக்காக இப்படி போய் அண்ணே நீ நம்பாத நீ என்ன யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியா எப்படி இருக்கும்னு? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? நீ பேசாம இருக்க அடக்கடினாக அது ஒரு பேக்கு தானன தானா அடக்கடினாக அது ஒரு பேக்கு ஆம்பளையா இவதான் மச்சான் பாரு மச்சமுள்ள ஆளடி. ஏனே கீழே குடிச்சே வாசிக்கிறேன். மூஞ்சிய பார்க்க பிடிக்கல உனக்கு. சவுண்ட் கேக்குதா?